ஆனால் நேற்று பீகாரோட வெற்றி நம்ம வந்து அந்த வெற்றியை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். அதனால் முழுமையாக நம்ம பேச முடியல. 200 இடத்தை தொட்டுட்டாங்க, 202 இடங்கள் ஜெயிச்சிட்டாங்க, மாபெரும் வெற்றி. இது வந்து ஒரு ஆளுங்கட்சியாக அந்த வெற்றியை கொண்டாடுறத விட ஒரு எதிர்கட்சியாக இந்த தோல்வி எப்படி பார்க்குறோன்னு? எதிர்கட்சியாக அவர்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து மண்ணுக்கேற்ற கோரிக்கை, ஒருங்கிணைப்பு, இது ரெண்டுமே மிஸ்ஸிங். எலைட் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, மேல்தட்டு அரசியல். ராகுல் காந்தி அதுதான் பண்ணார். ஓட் ஷோர் மேலேயே சுற்றியிருந்தார். கீழே கிரவுண்டில் என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியல. இன்னொன்று, அவர் பிரச்சாரத்துக்கே பல நாள் போல ராகுல் எங்கன்ற கேள்வியெலாம் வந்துச்சு. அப்போ காங்கிரஸ் 60 சீட்டு வாங்கினா மேட்ரு இல்லை, 60 சீட்டுக்கான ஒர்க்கு என்ன நீங்கள் பண்ணீங்க? பூத் லெவல் ஏஜென்ட்டே இல்லையா? சின்ன கட்சிகள் கூட இருக்குது, காங்கிரஸுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்டே இல்லையா? இல்லை. அப்புறம் இப்படி ஒன்றுமே இல்லாமல் எதுக்கு சீட்டை வாங்குறீங்க? இதே தான் தமிழ்நாட்டில் நடக்குது. ஒன்றுமே பலம் இல்லை, கீழே போய் வேலை செய்கிறதும் கிடையாது. ஆனால் சீட்டு மட்டும் ஆசைப்பட்டு 60 சீட்டு 50 சீட்டு வாங்கிட்டு ஜெயிச்சிடுறது. அப்புறம் மேலேயே சுற்றிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா கீழே ஒன்றுமே இருக்காது. எப்படி கட்சி வளரும்? இதை தான் இன்றைக்கி பலரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுட்ருக்காங்க. பீகாரில் ஒரு காலத்தில் 180 190 தொகுதிகள் நின்ன கட்சி. அதாவது பீகார் பிரிக்காத ஒன்றுபட்ட பீகார் இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய இது வாங்கின கட்சி. அப்புறம் அந்த லாலு வந்து ஒழிச்சு விட்டார். லாலுவுடைய குடும்ப ஆதிக்கம் கடைசியில் லாலு ஒழிக்கிற அளவுக்கு போய் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்த நிதிஷ் வெளியே வந்து இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காது. பிஜேபி கால் ஊனிடுச்சு. பிஜேபி விட்டு கொடுத்து அடிக்குது. அப்போது இந்த விட்டு கொடுத்து அடிக்கிற தன்மை இருக்குல்ல, அங்கே இல்லை. நீங்கள் தேஜஸ்வி ஒரு லீடராக இன்றைக்கி இருக்கார், எமர்ஜ் ஆகிருக்கார். நீங்கள் காங்கிரஸ் ஏதோ இப்போ கொஞ்சம் அப்படி வர்றீங்க. அப்போது தேஜஸ்வியை முன்னிலைப்படுத்தி அந்த வேலையை பண்ணணும். அங்கே போய் போட்டி போடுறது. நீ எப்படி முதலமைச்சராக இருப்ப? வேறு யார் யாருப்பா? ஏன் இங்கே 90 சீட்டு ஜெயிச்சுட்டு 70 சீட்டு ஜெயிச்சேன்னு 100 சீட்டு இது 80 சீட்டுக்கு மேலே இருந்துட்டு 43 சீட்டு வச்சுருக்கிறத இவரை முன்னிலைப்படுத்தினாங்கன்னா இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து போயிட்டாங்க, டபுள் செஞ்சுரி. எங்கேயே போயிட்டாங்க. இன்றைக்கி கூடுதல் சீட்டு இருந்தாலும் இவர் நிதிஷ் தான் முதலமைச்சர், மாற்று கருத்து இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்குது. நீ ஒன்றுமே இல்லை, அவனாக தனி பெருங்கட்சியாக 70-80 சீட்டுக்கிட்ட இருந்தான் அந்த தேஜஸ்வி. ஆமாம், நான் தான் முதலமைச்சர், நீ தான் முதலமைச்சர்னு இது பண்ணி லாஸ்ட்டில் வெறுத்து போய் துக்ளக் பட பாணியில் ஆல் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு லாஸ்ட்டில். அதில் அந்த மாதிரி யார் யார் இது பண்ணுறீங்களோ எல்லாருமே துணை முதல்வர் அப்படின்னு போய் இதாகிடுச்சு. அப்போ அது ஒரு சண்டை. இதில் ஒரு 12 தொகுதிகள்கிட்ட 11 தொகுதிகள்கிட்ட தனியாக நின்று இவங்கள ஜெயிக்க விட்டாங்க.